வணக்கம் நண்பர்களே. ஓம் கணபதி நமக்கு. இன்றைக்கி 12 to 1 லைவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் ஒரு சின்ன வேலைகள் ப்ளஸ்ஸு சில டெலிவரி எல்லாம் வந்து கொடுத்தாங்க. கஸ்டமர் வேறு வந்திருந்ததுனால டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ ஸ்டார்ட் பண்ண டைம் இப்போது 12:20 அப்படிங்கிறதுனால இந்த லைவ் வந்துட்டு 1 மணி 20 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ லைவில் கேள்வி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லப்படும். போஸ்ட் போட்டப்போ கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லப்பட மாட்டாது. ஸோ அதை தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ லைவ் கேள்வி பதில்கள் வந்துட்டு இந்த மொமெண்ட்டில் கமெண்ட்டில் கேட்குற கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் தான் சொல்லப்படும். ஓகேங்களா. போஸ்ட் போட்டுட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு போஸ்ட்டில் வந்துட்டு கொஸ்டின் கேட்டவங்களுக்கு பதில்கள் சொல்லப்பட மாட்டாது. ஓகே, சரி. அது வரைக்கும் ஜென்ரலாக சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேசலாம். ஓகே. இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம். ஸோ சந்திரன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். சந்திரனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படிங்கிறது வரும். அப்போது இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படிங்கிறது வரும். ஓகேங்க. பட் அந்த மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி தனத்தாரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுனால வந்துட்டு சந்திராஷ்டமம் பெரிய லெவலில் வந்துட்டு பாதிக்காது. மனதை ஒருநிலைப்படுத்த வந்துட்டு இறை வழிபாடும் நீங்கள் பிறருக்கு வந்துட்டு நீர் தானம் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தவிர்த்திடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி சந்திரன் கலைகளுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ சந்திராஷ்டமம் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். வேலவன் பிரசன்ன ஜோதிடம். வணக்கம். வேலவன் தாமு சுடலையாண்டி 7/10/1979 12:30 AM திருநெல்வேலி. தொழிலமைப்பில் எதிர்காலம் குலத்தொழில் தங்க வேலையா அல்லது ஜோதிடத்துறையில நிரந்தரமாக எதிர்காலத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. சரிங்களா. சுடலையாண்டி. சரி இருங்க பார்த்துடலாம். உங்களுக்கு சுடலை 7/10/1979. நேரம் 12:30 AM. பிறந்த ஊர் திருநெல்வேலி. ஏழு 10/1929 12:30. சுடலையாண்டி, நீங்கள் ஆல்ரெடி ஜோதிட தொழிலில் தான் இருக்கீங்க. ஜோதிடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் லக்னம் வந்து மிதுன லக்னம், ராசி வந்து மேச ராசி. சரிங்களா. ஸோ லக்னாதிபதி புதன் வந்து 5ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டு சுக்கரனோட க்ளோஸ் கனெக்டிவிட்டி. சுக்கரன் புதன் மதன கோபால யோகத்தோடு இருக்கீங்க. ரொம்ப அருமையான விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்காரு. செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனையில் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தங்க வேலையா அல்லது ஜோதிடத்துறையா நிரந்தரமாக எதிர்காலத்தில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா. இப்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு நடக்கிறதே வந்துட்டு இப்போது செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஓடிட்டுருக்குது. சரிங்களா. அந்த செவ்வாய் தசையில் மிதுன லக்னத்துக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடாது. இப்போ நடக்கிறது செவ்வாய் தசை சுக்கிர புத்தி அப்படிங்கிறது ஓடிட்டுருக்குது. சரிங்களா. இப்போ உங்களுக்கு புதன் வந்து சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கனால வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ஆபரணம் சார்ந்த துறையில் வந்துட்டு வேலை பார்க்கறது தான் ரொம்ப சிறப்பு. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பார்ட் டைமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர தசையோ புதன் தசையோ நடந்ததுன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஜோதிடத்துறை நிரந்தரமாக நின்றலாம். சரிங்களா. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது போக அந்த புதன் லக்னாதிபதிங்கிறது 5ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆபர தொழிலையே வந்துட்டு இருந்துக்கோங்க. ஜோதிடம் வந்துட்டு பார்ட் டைமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதாவது இப்போ 5 நாள் வந்துட்டு இந்த தங்க நகையை சார்ந்த ஆபரணத்தில் இருக்கீங்கன்னா வீக்கெண்டில் இந்த மாதிரி இருந்துக்கோங்க. இல்லை இதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் எப்போ ஜாதகம் வருதோ அந்த ஜாதக மொமெண்ட்டில் வந்து ஜாதகருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை மாதிரி போட்டுக்கிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது.
ஓகேங்களா. மோரோவர் செவ்வாய் திசையில் வந்துட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய விதி அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேலை உண்டான போராட்டம் அப்படிங்கிறது இந்த காலம் முழுக்கவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். பட் சமாளிச்சிருவீங்க. ஏன்னா இங்கே சுக்கிரன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் நோ ஒரிஸ், சந்தோஷமாக உங்கள் தங்க வேலையவே நீங்கள் குலத்தொழில் வேலையே பார்த்துக்கோங்க. ஜோதிடத்துறை வந்துட்டு எதிர்காலத்தில் ராகு தசை வரும்போது வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக பார்க்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. அதாவது எப்போனா 2029க்கு அப்புறம். ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு தங்க வேலையை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இது பார்ட் டைமாக படிங்க, பார்ட் டைமாக பார்த்துக்கோங்க. நிறைய இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அந்த கற்றுக்கிற விஷயங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு இந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு இது எல்லாமே, இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் துணி வியாபாரத்தில் இறங்குனீங்கனாலோ இல்லாட்டி அது ஒரு கமிஷன் ஏஜென்ட் மூலிமா ஏதோ கனெக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சரியான டைம். ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு. ஸோ நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து கொஞ்சம் கார்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி அதை நீங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்றீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வருவீங்க. ஓகேங்களா. ஸோ வேலவன் பிரசன்ன ஜோதிடத்துக்கு உண்டான குருவுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு வாக்காக இன்றைக்கி சந்திரனோட நாளில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஜோதிடருக்கு இன்னொரு ஜோதிடர் பலன் சொல்கிறது வந்துட்டு ரொம்ப அருமையான விஷயம். அது இன்றைக்கி நடந்ததில் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா. ஸோ நல்லா வருவீங்க திரு சுடலை ஆண்டி. ஓகேங்களா. நல்லா இருப்பீங்க. வாழ்க நம்முடன். நமசிவாய. ஸோ வேலவன் பிரசன்ன ஜோதிடம் சுடலை ஆண்டி சார், எப்படி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம் ரவி பரராஜசிங்கம் சார், பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். முரளிதரன் சார் வணக்கம், வாழ்க. மிக்க மகிழ்ச்சி, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். திருநெல்வேலி வரும்போது உங்கள் ஊருக்கு வர்றேன், உங்களையும் மீட் பண்ணுறேன். நேரம் இருந்ததுன்னா வாங்க பழகுவோம். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லோருமே நண்பர்கள் தான். நான் சொல்லுவேன் எல்லா ஜோதிடர்களையும் நான் வந்துட்டு காதல் செய்வேன் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு 8ஆம் இடத்தை சார்ந்த ஒரு துறை. ஸோ நிறைய ரகசியங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகசியம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரகசியங்கள் வந்துட்டு பகிர்ந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் செய்கிறது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம யூடியூப் வாலியாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அப்பப்போ வந்துட்டு போஸ்ட்டு, யூடியூப் வீடியோஸ், வேறு வேறு சேனல்லையும் பேசிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம வளருவோம். நம்ம கூட இருந்தவங்களையும் வளர்த்து விடுவோம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். சரிங்களா. ரைட். அடுத்து நம்ம இந்த பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரிங்களா. சந்திரனுக்கு உண்டான விஷயம் வந்துட்டு பணம் அப்படிங்கிற விஷயத்த பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பணம் வந்துட்டு நம்ம டெய்லி நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நிறையா செலவு பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறோம். பட் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனையே. ஏன்னா இன்றைக்கி நடைமுறை செலவுகள், ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்ம எதிர்கொள்கிற செலவுகள் வந்துக்கிட்டு நிறையா ஏறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளைக்கும். அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற பல மனிதனுடைய ஒரு நிரந்தரமான பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்லோருக்கும் யோகமான ஜாதகம் அப்படிங்கிறது அமையிறது ரொம்ப கம்மிங்க, ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா. ஏன்னா இந்தியாவில் 150 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா அதில் வெறும் 10% தான் ரொம்ப ரிச்சாக சந்தோஷமாக இருக்கவங்க இருக்காங்க. மீதி 90%ல் வந்துட்டு 20% வந்துட்டு மிடில், அப்பர் மிடில் அப்படிங்கிற 2 கேட்டகரிக்குள்ளே போயிடுறாங்க. மீதி இருக்கிற 60% மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா. அப்போ அந்த மீதி இருக்கிற 10% யார் சார்? அந்த பொலிட்டீஷியன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே வராது. இவங்களாம் திடீர்னு பணக்காரன் ஆவாங்க, திடீர்னு வீழ்வாங்க, போவாங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எப்படி, எந்த காலத்துக்கட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11. ஓகேங்களா. இந்த இடத்துல இப்போ தசாநாதன், நடப்பு தசாநாதன் உங்கள் இடத்துல அந்த இருக்காங்களா அப்படிங்கிறது பாருங்கள். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஓடிட்டு உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஓகேங்களா. அது அவர் ஈடுபட்டு கொண்டுள்ள துறையாகட்டும், தொழிலாகட்டும், இல்லை வேலையாகட்டும், வேலையில் அடுத்தடுத்த பதவி உயர்வு, அது மூலிமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆனால் அந்த உயர்வு வந்துட்டு நிரந்தரமாக இருக்குமா, இல்லை அப்படியே
ஒரு கட்டத்தில் வேகமாக போய் இன்னொரு கட்டத்தில் வேகமாக இறம்பிடுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சரம் ஸ்திரம் உபயம் அந்த ராசி லக்னத்தோட வலுவை பொறுத்து இந்த பேசுகிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வரும். அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தங்காது. அதை நீங்கள் செலவு பண்ண தான் உங்களுக்கு அது வேறு விதத்தில் ரிட்டர்ன் ஆகிட்டே வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் பணம் எதுக்காக செலவு பண்ணுறீங்க, யாருக்காக செலவு பண்ணுறீங்க, எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுறீங்க பொறுத்து அது ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணத்திற்கு சொந்தக்காரர். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்றாட நிகழ்வுகளுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் காலத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சுக்கிரன் சொந்தக்காரர். தினசரி வருமானத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறவர் சொந்தக்காரர். சரிங்களா? இன்றைக்கி தினசரி வருமானம் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அது சின்ன சின்ன கடையாகட்டும், பெரிய பெரிய ஹோட்டல் ஆகட்டும், இல்லை நகைக்கடையாகட்டும், இல்லை ரோட்டில் தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவங்களாகட்டும், இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஜோதிடர்களும் தினசரி வருமானத்தை நம்பி தான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கூலி தினசரி வருமானம் பண்ணி தான் வருமானம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருடைய ஜாதகத்திலும் அந்த சந்திரன் அப்படிங்கிறதா வந்துட்டு தினசரி வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சந்திரனோட மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், வேலை வாய்ப்புலையும் சரி, தொழிலையும் சரி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்துட்டு நல்ல ஒரு லெவலில் போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். லைவில் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி கேளுங்க, 2-3 கேள்வி கேட்காதீங்க. நான் போஸ்ட் பண்ணுறது வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்ல மாட்டேன். லைவில் வரும்போது கேள்வி வந்தால் மட்டும்தான் அந்த கேள்விக்கூட நான் பதில்கள் வந்து சொல்லுவேன். அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு சூப்பராக கொண்டு போகலாம். பதில் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 1:20 வரைக்கும் இந்த செஷன் ஓடிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். வணக்கம் கார்த்திக். 14/1/1986 7:10 PM சென்னை. கடன் பிரச்சனை, பொருளாதாரம் எப்போது சீராகும்? ஸோ கடன் பிரச்சனைங்கிறது வேறு, பொருளாதாரம் எப்போது சீராகுங்கிறது வேறு. ஸோ கடன் பிரச்சனைக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு சொல்லிடுறேன் கார்த்திக். லாஸ்ட் டைமே நீங்கள் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு அந்த பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு கமெண்ட்டில் ஓடிட்டே இருந்ததுனால. ஸோ இப்போ நான் அதுக்குண்டான பதில்கள் நான் சொல்லிடுறேன். ஓகே, 1 minute உங்கள் ஜாதகம் வந்துட்டு போட்டுட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துடலாம். கார்த்திக், உங்களுக்கு கும்ப ராசி, கடக லக்னம், சரிங்களா? பூரட்டாதி நட்சத்திரம், ரைட்டு. கேள்வியை பாருங்கள் கரெக்டாக. கடன், அதுக்கப்புறம் வந்துட்டு பொருளாதாரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான கேள்வி. உங்கள் ராசி லக்னத்துக்கு தகுந்தாப்பில் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்கள் லக்னாதிபதி நேராக போய் கும்பத்தில் போய் உக்காந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயங்கரமான உடல் உழைப்பு போராளி, அதனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. குரு வேற நீசமாகி உக்காந்துருக்காரு. 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. உடல் உழைப்பை வந்துட்டு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த கடன் பிரச்சனை எப்போது தீரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? இந்த கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்துட்டு அவ்வளோ நல்லவர் கிடையாது. ஓகேங்களா? போதாக்குறைக்கு இப்போ உங்களுக்கு புதன் தசை சந்திர புத்தி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. ஸோ நிறைய மனம் சார்ந்த அழுத்தங்கள், போராட்டங்கள் இந்த காலகட்டம் முழுக்கவே இருக்கும். உங்களுக்கு கடன் வந்துட்டு எப்போ தீரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கடன் தீர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சொல்லப்போனால் கடன் வந்துட்டு சுப கடனாக மாற்றிக்கோங்க. இது இப்படி வேணால் சொல்லலாம். கடன் கண்டிப்பாக இருக்கும். புதன் தசை முழுக்கவே கடன் இருக்கும். சரிங்களா? அந்த கடன் மூலிமா தான் பொருளாதார முன்னேற்றமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம், வந்து குருவோட வீட்டில் புதன் போய் உட்காந்துட்டார். சரிங்களா? அந்த புதன் வந்து நேராக வந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் சுப விரயம் நிறையா பண்ணிட்டீங்கன்னா கடன் பிரச்சனை வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பாக உருவாகி பொருளாதாரம் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் வந்து நின்றும். கடன் வாங்குகிற கடன் வந்துட்டு நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு இல்லாமல் நம்மளுடைய தொழிலுக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கும் நீங்கள் கடன் வாங்கி செஞ்சீங்கன்னா இந்த கடன் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குண்டான விஷயங்கள், உங்கள் தொழிலுக்குண்டான விஷயங்கள், உங்களுக்கு வேலைக்குண்டான விஷயங்களுக்குண்டானதுக்கு வந்துட்டு கடன் வாங்கி முதலீடு பண்ணி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக பொருளாதாரமும் சீரழிஞ்சிரும். கடன் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லாட்டி உடல்நிலை பிரச்சனை, சில அடிவரி தொந்தரவு இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடன் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா கார்த்திக்? ஸோ கடன் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக நினைக்காதீங்க, அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் கடன் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தாராளமாக கடன் எல்லாம் கிடச்சிரும். அந்த கடனை வந்து கரெக்டாக வந்துட்டு டெய்லி தினமும் எழுதி பழகுங்க. எவ்வளோ வருமானம் வந்திருக்குது, எவ்வளோ செலவாக இருக்குது, எவ்வளோ மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் வந்து கொண்டு போங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 6 வாரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் சூப்பர்மேன். ஓகேங்களா? தாராளமாக உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு விரைவில் தீர்ந்துடும். கவலைப்படாதீங்க. நீங்கள் சுக்கிரன் புதன் சம்மந்தப்பட்டு குருவோட வீட்டில் இருக்கிறனால ஏதோ ஒரு குரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப நல்லா சீக்கிரமாக இந்த பிரச்சனைலேருந்து இங்கே வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அடித்தட்டு மக்களுக்கு உங்களாலான உதவிகள் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா சனிபான் வீட்டில் வந்து கும்பராசி 7.5 சனி காலகட்டம், நிறைய அழுத்தங்கள் சந்திச்சுட்ருப்பீங்க. அந்த சந்திப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், லைஃப் வந்து நல்ல லெவலில் போகும். ஓகேங்களா? அடுத்தது நேயர் ஹரிஷ். வணக்கம் ஹரிஷ். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சந்திரன் காம்பினேஷன், கவர்மெண்ட் ஜாப். சூப்பர் கேள்வி, பதில் சொல்லிடலாம் இருங்க. ஹரிஷ் 4/11/1979. அஞ்சு 30. நாலு 11/1979 நவம்பர் மாதம் 99. ஹரிஷ் யார், உங்கள் மிஸ்ஸஸுக்கா உங்கள் பொண்ணுக்கு கேட்குறீங்களா இது? ஹரிஷ் சிம்ம ராசி, லக்னம் துலா லக்னம், லக்னத்தில் சூரியன், சனி குரு பார்வை, 7ஆம் அதிபதி பலம்ல குருவை பார்க்குறாரு. அட் த சேம் டைம் சனி பகவானும் வந்துட்டு லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சனி பகவான் வந்துட்டு பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. சூரியன் சனி சமசப்தம் பார்வை. கேள்வி, அருமையான கேள்வி. கவர்மெண்ட் வேலை எப்போது கிடைக்கும் சார்? ரைட்டு. இப்போ உங்களுக்கு ராகு தசை குரு புத்தி அப்படிங்கிற காலகட்டத்தில் போயிட்டுருக்கீங்க. குரு ராகு சந்திப்பு இணைவு அப்படிங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இந்த பக்கம் கேது, அந்த பக்கம் ராகு கனெக்டிவிட்டி ஆவார். குரு வந்து பார்த்தீங்கன்னா வர குரு பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம், ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் ஹரிஷ். ஸோ அந்த காலகட்டம் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா வந்துட்டு நீங்கள் பணம் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். ஸோ பணத்தை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகுனா வந்துட்டு குறுக்கு வழியில் போவது அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு பணம் கொடுத்து தான் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. எதுக்கும் ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பணம் கொடுத்து தான் வந்துட்டு அரசியலில் அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பணம் ரெடி பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹரிஷ். அப்புறம் நம்ம அந்த பணம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வேலைக்குண்டான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இல்லை நான் நேர் வழியில் தான் போவேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டி வரும். சரிங்களா? அதாவது 2032க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டும். ஓகே. ஸோ ஹரிஷ் பார்த்துக்கோங்க உங்கள் லைஃப் எப்படி என்னங்கிறது. சரிங்களா? பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும். அப்போ படிப்புக்கு எக்ஸாமுக்குண்டான வேலை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே. அடுத்தது நற்பவி வினோத். நற்பவி வினோத், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். திருமணம் எப்போது நடக்கும் ஐயா? வர்றவங்க கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து திருமணம், அரசு வேலை, கடன், பொருளாதார பிரச்சனை. இன்றைக்கி நாட்டில் முக்கியமான விஷயம் இந்த திருமணம் தான். ஆமாம், எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஓவராக போயிட்டுருக்குதுங்க.
பொண்ணு வீட்லேயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி, மாப்பிள்ளை வீட்டில் விட இப்போ குறைஞ்சிருச்சு. ஆனால் பொண்ணு வீட்டில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்குது. சரி, அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்துட்டு கண்ணா அப்படின்னு போயிட்டு இருக்குது. அதனால் எல்லோரும் இல்லை 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா மாப்பிள்ளை கிடைக்குமான்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆளாளுக்கு வந்துக்கிட்டு எல்லாருமே 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு தான் மாப்பிள்ளை வேணும்னா எங்கே போகிறது? எல்லார் வீட்லேயும் பொண்ணும் பையன் பெற்றவங்க 2 பேருமே இருப்பாங்க. பேரண்ட்ஸும் யோசிக்கணும், அந்த பொண்ணும் யோசிக்கணும். யோசிச்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டி 35 வயசு வரைக்கும் இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கா கவுண்டமணி வடிவேலு சொல்கிற மாதிரி ஆகி போயிட்டு கதை. 27/10/1988 9:15 PM. நற்பவி வினோத், வெள்ளூர் மாவட்டம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். திருமணம் எப்போது நடக்கும்? ரைட், பார்த்துருவோம். ரிஷபராசி மிதுன லக்னமாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த 3/7/11 3ல் கேது, 7ல் சனி பகவான், 11ல் ஒன்றும் இல்லை. 11ஆம் அதிபதி அவர் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. இங்கே சுக்கரன் புதன் இருக்காங்க. நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார் லக்னாதிபதி. நடப்பு தசை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை ஓடிட்டுருக்குது. குரு தசையில் இப்போது புதன் புத்தி ஓடிட்டுருக்குது. சூப்பர், நல்ல ஒரு டைமிங்கில் தான் கேள்வி. சூப்பர் கேள்வி. 7/10 கூடியவர் வந்துட்டு குரு வந்து 12ல் மறைஞ்சு இருக்காரு. குரு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் உட்காந்துருக்காங்க. 3ஆம் அதிபதி சூரியன் நீசமாகி கேதுவோட கனெக்டிவிட்டி. பொண்ணு வீட்டில் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்களே, நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் உங்களோட இன்கம் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு? ரொம்ப கஷ்டமாச்சு. ஆல்ரெடி ஏஜ் வேறு 37 கடந்து போயிட்டுருக்குது. உங்களோட ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸு இதெல்லாம் அனுப்புங்க நற்பவி வினோத். ஓகேங்களா? ஜாதகத்துக்குண்டான பலன் வந்து நான் சொல்லிடுறேன். பட் பொண்ணு பார்த்தா தான் நமக்கு ஏதோ ஒரு வேலை ஆகும். நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வைக்காமல் இருந்தாங்கனாலே கல்யாணம் அப்படிங்கிறது ஓடும். மெயினாக உங்களுடைய அந்த 8-9 கூடிய சனிபவன் வந்துட்டு 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரு. பட் அவருக்கு எந்த விதமான சுபர் தொடர்பு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மோரோவர் இது உங்களுக்கு 5வது தசை, அதாவது சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. 5வது தசையாக சனி தசை ஓடிட்டுருக்கு. சனி தசை இல்லை, குரு தசை 4வது தசையாக குரு தசை ஓடிட்டுருக்குது. சனிபவன் வந்துட்டு திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கனால வந்துட்டு வறுமையில் வாடும் ஏதோ ஒரு மாற்று இனத்தை சார்ந்த மொழியை சார்ந்த ஒரு பேசும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பொண்ணை நீங்கள் தேடிப்பிடிங்க. நான் எங்கள் ஜாதிக்குள்ளேயே பார்க்குறேன், எங்கள் மதத்துக்குள்ளேயே பார்க்குறேன் அப்படின்னா திருமணம் ரொம்ப லேட் ஆகிடும்ப்பா. ஆமாம், ஆல்ரெடி 37 ஆகிடுச்சு. இனிமேலே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி பேஸ்டு ரிலீஜன் பேஸ்டுலாம் போகாமல் உங்கள் இதுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா இந்த 3-7 வந்துட்டு கேது சனி சம்மந்தப்பட்டுட்டார். அதனால் வந்துட்டு கொஞ்சம் டஃப் ஆகும். திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. 2027 கடைசிக்குள்ளே திருமணம் அப்படிங்கிறது முடிவாயிடும். பட் அதுக்கு பொண்ணு பார்க்கணும், வேறு டைமென்ஷன்லாம் யோசிக்கணும். சரிங்களா? அதனால் உங்கள் ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8610481643. சரிங்களா? இல்லாட்டி என்னோட இதில் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் அனுப்புங்க. ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வரும், பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன இதுன்னு உங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? நற்பவி வினோத். மகிழ்ச்சி. சரிங்களா? கல்யாணம் வந்துட்டு அடுத்த வருஷம் ஆகிடும். பட் நான் சொல்கிற கண்டிஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது விஸ்வகுமார். அவருக்கும் கல்யாணம் எப்போது நடக்கும்? ரைட்டு, பார்த்துடலாம். விஸ்வகுமார் 19/2/1994. எல்லாம் 90s கிட்ஸே வர்றீங்க. எட்டு 26 PM. எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க விஸ்வகுமார்? நீங்கள் அந்த ஊர் பேரை வந்துட்டு சொல்லவே இல்லையே விஸ்வகுமார். சரி விஸ்வகுமார், நம்ம ஜென்ரலாக நம்ம ஊரை ஹெட்டு கேபிட்டலிட்டே போட்டு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா?
விஸ்வகுமார் ரிஷப ராசி, லக்னம் வந்து கன்னி லக்னம். கரெக்டுங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. விஸ்வகுமார், உங்களுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2027 நவம்பர்ல இருந்து 2028, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஆகிடும். அதாவது 2027 நவம்பர் மாதத்துல இருந்து 2028 மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த பீரியடுக்குள்ளே திருமணம் அப்படிங்கிறது முடிவாயிடும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 4-7 கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. கேது வந்து இப்போ கண்ட்ரோலில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. கேது வந்து பயிற்சி ஆவார் இந்த வருஷம் கடைசியில். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு பெண் அப்படிங்கிற அந்த திருமண பாவகம் வந்துட்டு கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஓகே. பட் ஒன்லி ஒன் திங் வந்துட்டு நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட மேரேஜை வந்துட்டு ஒரு சிம்பிளான முடிவில் வந்து கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா அந்த 9ஆம் இடத்துல கேது சந்திரன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திருமணத்தை வந்துட்டு ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப பெரிய விழா கோலமாக எதுவும் பண்ணிடாமல் சிம்பிளாக செஞ்சுடுங்க. உங்களுக்கு பணமும் மிச்சமாகும். உங்களுடைய எதிர்காலத்துக்கும் பணம் வந்துட்டு ரொம்ப விதமாக ஒர்க் அவுட் ஆகும். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் சில பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு இந்த மாதிரி லைவில் வந்துட்டு சொல்லிட முடியாது. அதனால் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கோங்க. சில பரிகாரங்களும் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாலாம் பயப்படாதீங்க. ஹோமம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. சில வாழ்வியல் பரிகாரங்கள், சில ஆலய வழிபாடுகள் மட்டும்தான். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அது நல்லாயிருக்கும். ஏன்னா இது லைவில் எல்லோரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆக முடியாது. உங்களுக்கு திருமணம் எப்போ ஆகுங்கிற விஷயம் சொல்லிட்டேன். மேற்கொண்டு பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம தனியாக கன்சல்டேஷன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி திரு விஸ்வகுமார். அடுத்தது நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. 3 கமெண்ட் இருக்குது. ஸோ அதில் யார் அப்படிங்கிறது பார்த்துடலாம். மணிகண்டன். ஓகே, மணிகண்டனோடது பார்த்துடலாங்க. மணிகண்டன் 22/10/93. எல்லாம் 96 தான் வராங்க. 22/10/93. 22 அக்டோபர் 1993. 9:25 AM. தேனி. முப்பது வயசுக்கு மேலே நிறைய பேர் கல்யாணம் ஆகலை போல இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவமாக இருக்குது. எவ்வளோ ஜோதிடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல மிஸ்டர் மணிகண்டன். ஓகேங்களா? இந்த விருச்சிக லக்னம் மகர ராசி. என் மச்சானுக்கு இன்னி கல்யாணம் ஆகலை. 38 வயசு. இன்னி வரைக்கும் பொண்ணு கிடைக்கல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் ராகு, 7 கேது, 7 பாவகிரகம் வீடு, இந்த ரிஷப வீடு, துலாம் வீடு நிறைய பாதிக்கப்படும் போது திருமணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நீண்ட தாமதம் ஆகுது. சரிங்களா? இதில் மேற்கொண்டு 12ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த செவ்வாய், சூரியன், குரு, புதன் எல்லாம் ஒரு கனெக்ஷனில் 12ஆம் இடத்துல கிரக யுத்தமாக முடிஞ்சிச்சு. இதில் சுக்கிரன் வந்து நீச்சமும் ஆயிட்டாரு. அவருக்கும் எந்த விதமான சுபர் தொடர்பும் இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. பணம், பரிகாரம், திருமணம், அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு. மணிகண்டன் லைனில் இருக்கீங்களா? இருந்ததுன்னா ஆமான்னு சொல்லுங்கள். நியூயார்க் ஆமான்னா மேரேஜ் ஆகலை. அது ஓகே, அது தெரிஞ்சிடுச்சு. அதான் 7-12 அடிபட்டு அடி வாங்கிடுச்சு. இதில் மெயினாக இப்போ உங்களுக்கு ராகு திசை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. ஸோ ராகு லக்னத்தில் இருந்து 3ஆம் இடத்தையும் 11ஆம் வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதில் ராகு தசை சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்குது. மணிகண்டன், நீங்கள் என்னென்ன பரிகாரம் பண்ணீங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல மணிகண்டன். ஸோ உங்களுக்குன்னு இந்த லக்னத்தில் ராகுகேது சம்மந்தப்படும் போது சில வாழ்வியல் பரிகாரங்களும் ஆன்மீக வழிபாடும் வந்துட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. மெயினாக 3-11 கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஓகேங்களா? இன்னி கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னு தெரியல. பட் வருமானத்தை வந்துட்டு பெருக்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரு சுகபோக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிவாகும். அதுக்கு எப்படி இருந்தாலும் இனி ஒரு 3 வருஷம் போல் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ உங்களோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது வந்துட்டு அனுப்புங்க. ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருக்கும். மேற்கொண்டு
இந்த ஜாதகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்து சொல்லணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது, ஏன்னா எல்லா விஷயத்தையும் இங்கே லைவில் சொல்கிறது சரி வராது. ஏன்னா இங்கே சனிச்சந்திரன் காம்பினேஷனோட உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறப்போ உங்களுக்குண்டான விஷயங்கள் வந்து நல்லபடியாக கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு கைட் பண்ணி சொல்லலாம். சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? கல்யாணம் மட்டும்தான் தாமதம், மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்க. திருமணம் அப்படிங்கிற விஷயமும் நடக்கும், பட் லேட் ஆகும், வேறு வழி இல்லை, பொறுமையாக தான் இருந்தாகும். சரிங்களா? நீங்கள் லைவில் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்டேஷன் விஷயமாக அப்ரோச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கைட்லைன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்த நேயர் ராக்கர்ஸ் மணி. கோவில் பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்களா? ஓகே, கோவில் பரிகாரம்லாம் பண்ணலாம். சரி, சில விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது, இந்த மனிதனோட தான் கனெக்ட் ஆகுறீங்க. சக மனிதனுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி எப்படி எவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போகிறீங்களா பொறுத்து தான் வந்துட்டு அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு சில நல்ல தகவல் வருது. அது ஜோதிடராக எங்கிட்ட இருந்தும் வரலாம், இல்லை ஒரு கல்யாண புரோக்கர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற மூலியமாகவும் வரலாம், இல்லை வேறு ஏதாவது உங்கள் நண்பர்கள் இல்லாட்டி உங்கள் உறவுகள் மூலியம் வரலாம். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லது பண்ணிக்கிங்கிறது எனக்கு தெரியாது. அது இப்போ இந்த பொது வெளியில் நீங்கள் பேச முடியாது. அதனால் நீங்களும் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மணிகண்டன், தேனி மணிகண்டன், நியூ ராக்கர்ஸ் மணி. ராக்கர்ஸ் நல்லா ராக் பண்ணிடலாம் இப்போ ஜாதகம் தனியாக பார்த்ததுக்கப்புறம். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து காயத்ரி அரவிந்தன். சரி, ஓகே, காயத்ரி அரவிந்தன். ஓகே, காயத்ரி அரவிந்தன், உங்கள் கேள்வி என்ன? சும்மா வெறும் மொட்டையாக டேட்டா பற்றி டைமிங் டேட் மட்டும் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கல. ஸோ கேள்வி என்னன்னு சொல்லுங்கள், கேட்டுட்டு இருந்தீங்கன்னா. காயத்ரி அரவிந்தன் 7 9/7/2009, ஜூலை 1980, 3:15 PM. ரிஷபராசி, விருச்சிக லக்னம். காயத்ரி அரவிந்தன், நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கல. ஸோ கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது. இப்போ சனி திசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. சனி திசை, சனி புத்தி. சனி பகவான் வந்துட்டு 10ஆம் இடத்துல இருக்காரு, பகைப்பற்ற நிலைமையில் உட்காந்துருக்காரு. இப்போ போதா வரைக்கும் கேதுவும் உட்காந்துருக்காங்க. தொழிலில் எதுவும் சுணக்கமா இல்லை வேலை இடம் செய்கிற இடத்துல டார்ச்சராங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்குண்டான பதில்கள் வந்து நான் சொல்கிறேன். மேற்கொண்டு விஷ்ணுகுமார் மனோகரன், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமிங் மட்டும் சொல்லியிருக்கீங்க, எந்த ஊருன்னு சொல்லலை. ஸோ சொன்னிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு சொல்லிடலாம். ஸோ கேள்வி கேட்டு கரெக்டாக நான் சொன்ன அந்த டேட் ஆஃப் பர்த் டைம், பர்த் பிளேஸ், உங்களுடைய ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் வந்துட்டு பார்த்துட்டு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ புருஷோத்தமன் 29/10/1957. என்ன சார் நீங்கள் டைம் பர்த் டைம் போடவே இல்லை, எந்த ஊரும் போடவும் இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கீங்க, ஸோ ஞாபகம் இருக்கிறது. பட் நீங்கள் பர்த் ஆஃப் டைமும் பர்த் பிளேஸும் ஒரு தடவை போடுங்க, பார்த்துட்டு நான் என்னென்னு சொல்லிடலாம். நியூ ராக்கர்ஸ் மணி, எக்ஸாக்ட்லி எப்போ மேரேஜ் நடக்கும், பேபி இருக்கா, எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு சொல்லிடலாம். ராக்கர்ஸ் மணி தனிப்பட்ட முறையில் சொல்லுறேன். சரிங்களா? வாணியம்பாடி ஊர், அது தெரியும் சார். பர்த் டைம் வேணும். காயத்ரி அக்காவோட சார் செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்குமா? ரைட்டு, ஓகே, சூப்பர். செகண்ட் மேரேஜ் 2029 நடக்கும் காயத்ரி அரவிந்தன்.
சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் அக்கா வந்துட்டு மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா முதல்ல ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான கோயில் பரிகாரங்கள், என்ன விதமான விஷயங்கள் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பெண் சார்ந்த விஷயம். பொதுவாக பர்சனலாக வந்துட்டு சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நான் பார்த்து பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்தது விஷ்ணுகுமார் மனோகரன் வந்துட்டு ஜாப் எப்படி இருக்குமா? இப்போ நீங்கள் ஜாப்ல இல்லையா, இல்லை இருக்கீங்களா? ஜாப் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்குங்களா? சரி, 19/8/1989 ஈவினிங் 6:30 PM. எந்த ஊர் நீங்கள்? விஷ்ணுகுமார் மனோகரன். பத்தொம்போது 8/1989. ஊர் பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கும் விஷ்ணுகுமார் மனோகரன். பட் இனியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் கேள்வி பண்ண. உங்களோட ராசி வந்து மீன ராசி, லக்னம் வந்து கும்ப லக்னம், கரெக்டுங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ சனி திசையில் பிறந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பர். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரும் போராளி. இப்போதைக்கு உங்களுக்கு கேது தசை வேறு நடந்துகிட்ருக்குது. அதனால தான் வேலை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ரைட். இதில் பர்டிகுலராக இப்போ அந்த கேது தசை ராகு புத்தி வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேது தசை குரு புத்தி போயிட்டுருக்குது. இதில் மெயினாக வந்து கேது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு 5ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டு உங்கள் லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரு. ரொம்ப அருமையான விஷயம். ராசிபதி 4ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. இது ஒரு பகைப்பற்ற நிலைமை அப்படிங்கிறதுனாலும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கனால வந்துட்டு ஜாப் இப்போதைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். விஷ்ணுகுமார் மனோகரன் ஒரு 2 மாதம் மட்டும் பல்ல கட்டிட்டு அப்படியே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பேச்சு அப்படிங்கிற நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வேலையில் வந்துட்டு வேற ஒரு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியும் அந்த ஒரு சூழலை வந்துட்டு அடாப்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஸோ வேலை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்துட்டு அந்த மனசை வந்துட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து சந்திரன் மேலே சனி பகவான் அப்படிங்கிறது ட்ராவல் ஆக போகுது. அதனால் வந்துட்டு தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு நீங்களே உள்ளாக்கிடுங்க. இந்த மீட்டிங்கில் நடக்கிறப்போ வந்துட்டு உங்களோட வேலையில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்கிற வித்தியாசத்தை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு சிம்பிளாக ஒன்று தான் சொல்கிறேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க. விநாயகருக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 7 தடவை தோப்பு கரணம் போட்டுட்டு காலையிலையும் சாயங்காலம், காலையில் ஒரு குட் மார்னிங், ஈவினிங் ஒரு வந்துட்டு ஒரு குட் ஈவினிங் சொல்லிவிட்டு உங்கள் வேலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் வழியும் வந்து உங்களுக்குள்ளேயே வந்துட்டு அவர் வந்து தோன்ற வைப்பார். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கடந்து போயிடலாம். ஸோ ஜாபை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. நல்லா இருப்பீங்க. ஜாபில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மாற்றினாலோ இல்லை வேற ஒரு லொக்கேஷனில் மாற்றினாலோ சந்தோஷமாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டு சில ஜாப் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வேற ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது பாலாஜி ஜெயராமன். பாலாஜி ஜெயராமன் 6/9/1984. நிறைய பேர் கல்யாணம் ஆகல போல இருக்கு. அடே அப்பா, 84, 51 வயசு கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சார். காலை 7:20. பாவம், எவ்வளோ ஜோசியத்தை பார்த்து எவ்வளோ பரிகாரம் பண்ணீங்களோ தெரியவே இல்லை சார். பாவம், பார்க்காத ஜோசியர் இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க நான் போல. அரியலூர் மாவட்டம்.
வணக்கம் பாலாஜி ஜெயராமன் சார். உங்கள் ராசி மகர ராசி, லக்னம் வந்து கன்னி லக்னம். ஸோ 2 9 கூடைய திரிகோணாதிபதி உங்கள் லக்னத்திலேயே சுக்கிரன் வந்து உட்காந்துருக்காரு. பட் அங்கே நீசம் ஆயிட்டாரு. லக்னாதிபதி 12ல் போய் உட்காந்துருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான். இன்னும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்களா நீங்கள்? குரு தசை சனி புத்தி ஓடிட்டு இருக்குது 15/6/2027 வரைக்கும். இப்போ அதில் வந்துட்டு சுக்கிராந்திரம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. சூப்பர். மூன்றாம் இடத்துல கேது செவ்வாய், 11ஆம் அதிபதி 5ல், கேந்திராதிபதிய தோஷம், குரு பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு. ஓகே. 2027 ஜூலை மாதத்துல இருந்து 2028 ஜனவரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ காலம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பெண் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையாக வருவாங்க. கண்டிப்பாக திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்கிறது எனக்கு தெரியல மிஸ்டர் பாலாஜி ஜெயராமன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் உங்களோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணு ஏதாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு சீக்கிரமே திருமணமாக வாழ்த்துக்கள். பட் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போகிற சம்சாரம் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ மகிழ்ச்சி. உங்கள் ஜாதகம் பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் பாலாஜி ஜெயராமன். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் ஆகலை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சந்திரனும் ரொம்ப பலமாக தான் இருக்கார். பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் ஜோதிடம் நல்லாவே வரும். நீங்கள் ஜோதிடம் படிச்சிங்கன்னா நல்ல லெவலில் பெரிய லெவலில் வந்து கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிறது ஆகிடும். ஓகே, ரைட். அடுத்தது பாரதி ஸ்ரீ. பாரதி ஸ்ரீ 19/9 1996. ஸோ 30 வயசுக்கிட்ட ஆகுது. 9:35 9:35 AM. முட்டுக்கோட்டை. பாரதி ஸ்ரீ கணவரும் நானும் பிரிந்து உள்ளோம். எப்போது சேர வாய்ப்புள்ளது? தற்காலிக பிரிவாயா இல்லை நிரந்தர பிரிவாயா? பாரதி ஸ்ரீ உங்கள் ஜாதகம் மட்டும்தான் இப்போ நீங்கள் கிட்ட டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்டோட இது தெரியல. பட் எனிஹோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்துட்டு உங்களுடைய ஜாதகப்படி அப்படிங்கிறது நம்ம பலன் எடுக்கும்போது உங்கள் லக்னாதிபதி தசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. அதாவது சுக்கிர தசை, சந்திர புத்தி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு தற்காலிக பிரிவு தான். ஓகேங்களா? நிரந்தர பிரிவாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏதோ ஒரு சில இது கொஞ்சம் பர்சனலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் ஹஸ்பண்டோட ஜாதகமும் சேர்த்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான விஷயங்கள், சேரத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன இருக்குதோ அந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மெயினாக உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டு இருக்காங்க. 1-8 கூடியவர் வந்துட்டு 8க்கு 3ல் மறைந்து, அதே மாதிரி லக்னத்துக்கு 10ல் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஜாதகம். செவ்வாய் நீசம் பெற்ற நிலைமையில் இருக்காங்க. அதுக்குண்டான பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள், ப்ளஸ் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்களோட என்ன தகராறு, அதில் அம்மாவோட ரோல் என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது லைவ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் உங்கள் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹஸ்பண்டோட ஜாதகம் சேர்த்து பார்க்குறப்போ உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் இருக்கும். பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தற்காலிக பிரிவு மட்டும் தான், நிரந்தர பிரிவு கிடையாது. சரிங்களா? சேரக்குண்டான காலகட்டம் மட்டும் மாறும் உங்கள் ஹஸ்பண்டோட ஜாதகம் பார்த்த பிறகு. ஓகேங்களா பாரதி ஸ்ரீ? ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க. டோன்ட் வரி, ஆல் இஸ் வெல். தும்பேரி புருஷோத்தமணியா ஒவ்வொன்றா தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க ஐயா.
நீங்கள் இப்படி அனுப்பிச்சா நான் எப்படி டைப் பண்ணி பார்க்குறது சொல்லுங்கள். ஊர் பேர் தும்பேரி, வாணியம்பாடி பக்கத்தில். அதான் அவர் அப்படி எழுதியிருக்காரு. தும்பேரி புருஷோத்தமன். ஓகே ரைட். 12:50 அதிகாலை. ஸோ 12:50 AM. ரைட்டு. 29/10/1957. நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு அவன் சொத்துக்கு ஆசைப்படுங்கன்னா அடுத்தவன் சொத்துக்கே ஆசைப்படுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. தும்பேரி புருஷோத்தமன் ஐயா. ஆமாம், யாரோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவன் எவ்வளவோ வேறு சிந்தி அந்த சொத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வந்துட்டு நோகாமல் நோம்பி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கேஸை போட்டு அதை வேற வழக்காட வச்சு இருக்கிற நிம்மதியெல்லாம் கெடுத்து இவங்கெல்லாம் எப்படி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இவங்களுக்கு என்ன வந்துட்டு ஆண்டவன் வரம் கொடுப்பாங்கிறது யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஐயா, உங்கள் லக்னத்துக்கு இப்போது கடக லக்னத்துக்கு குரு தசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. அதில் குரு தசை புதன் புத்தி ஓடிட்டு இருக்குதுங்க ஐயா. அதில் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்திரம் 27/4/2026 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த லக்னாதிபதி அப்படின்னு கடக லக்னாதிபதி தனுசு ராசியில் உட்காந்து குரு பகவான் இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த இது வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வருஷம் ஜூலை மாதம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு உங்கள் பக்கம் சாதகமாக வந்து திரும்பி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு. பட் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வழக்கு வந்து வெற்றி ஆகிடும். ஸோ இனி ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல விதமாக உங்களுக்கு நடந்துடும். இந்த கேஸ் வந்து வெற்றி ஆகிடும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய 58 பாதி 59 கிட்ட வரும்போது உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? வாழ்த்துக்கள். தும்பேரி புருஷோத்தமன் ஐயா, உங்களுடைய சொத்து உங்களுக்கே தான், வேறு யாருக்கும் கிடையாது. இந்த பாகப்பிரிவினை பஞ்சாயத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே. பாலாஜி ஜெயராமன் சார் நன்றி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே. அடுத்தது ஹரீஷ் முத்துக்குமார். சொந்த வீடு எப்போது ஐயா? ஐயா, சொந்த வீடு வாங்குறதுக்கு முதல்ல வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி ஜாதகமும் சேர்த்து பார்க்கணும். லோன் வாங்கும்போதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நாமினியாக போடுறீங்க, ஜாதகம் பார்க்கும்போது மட்டும் தனியாக போடுறீங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த லைவ் கொஸ்டினில் கேட்டதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு டைம் பீரியட் மட்டும் சொல்லிடுறேன். பட்டு ஜாதகம் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஹரீஷ் முத்துக்குமார் ஐயா. 9/11/74. சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவுங்கய்யா எல்லாருக்குமே, எனக்கும் தான். 9/11/1974 நவம்பர் மாதம் 12:30 PM. எல்லாருமே பகல் நேரத்தில் பிறந்திருக்காங்க போல. ஜாதகம் பார்த்தவங்க மேக்ஸிமம் இன்றைக்கி கமெண்ட்டில் சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த ஊரும் நீங்கள் போடலை. சரி, ஓகே, நம்ம ஜென்ரலாக ஒரு லொக்கேஷன் போட்டுக்குவோம். ஒம்பது 11/1974 சிம்ம ராசி, லக்னம் வந்து மகர லக்னம். சரிங்களாங்க ஐயா? ஹரீஷ் முத்துக்குமார் ஐயா, பார்த்துட்டு இருக்கீங்களா? 2ஆம் இடத்துல குரு வந்துட்டு இருக்காரு. நிறைய பணம் சம்பாதிருப்பீங்களே, கஜகேசரி யோகத்தில் இருக்கீங்களே நீங்கள் தான். என்ன இப்போ அஷ்டம சனி காலகட்டமாக வந்துட்டு இருக்குது, அது மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய பீரியடாக இருக்குது. குரு தசையும் நடந்துட்டு இருக்குது. இந்த குரு தசை சனி புத்தி ஐயா 2033 உங்களுக்கு சொந்த வீடு அமையும் ஐயா. சரிங்களா? இது வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான விஷயங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த 2033 காலத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2026 இருக்கும். இன்னும் ஒரு 7 வருஷம் டைம் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு பணம் போட்டுகிட்டே வாங்க. நிலம் வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு 3-4 வருஷம் கழித்து நிலம் வாங்குறது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வேறு நிலம் இருக்குது அப்படின்னா முதல்ல பணத்தை நல்லா சேர்த்திக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள்.
இல்லை நான் லோன் மாதிரி போகிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து உங்கள் குடும்ப ஜாதகம், அதாவது நீங்களும் உங்கள் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் ஜாதகம் பாருங்கள். இல்லை நீங்களும் உங்கள் பையனும் வந்துட்டு அவங்களும் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோடதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொந்த வீடு சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வந்துட்டு சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க கூடலாம் சேர்ந்து காம்பினேஷனில் உட்காந்துருக்காங்க. அதனால் வந்துட்டு கடன் வாங்குறப்போவும் சரி, உங்கள் மனைவி வழியிலையும் சரி, உங்களுடைய குழந்தைகள் வழியும் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரு கன்சல்டேஷன் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வீடு வாங்கறதுக்குண்டான விஷயங்களுக்கு போவோம். ஏன்னா இப்போ நிறைய பணத்தை சேர்க்கறதுக்குண்டான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் நிறைய வந்துட்டு ரொம்ப சிக்கனமாக ஒவ்வொன்றதையும் ஈடுபட்டு இருப்பீங்க. ஸோ முதல்ல அதில் வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொந்த வீட்டுக்குண்டான விஷயங்கள் போகலாம். சரிங்களா? உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு இந்த உண்டான சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நன்றி ஹரிஷ் முத்துக்குமார் ஐயா. 2033 உங்களுக்கு சொந்த வீடும் அமையும் வாய்ப்பு உள்ளது. ஓகே. அடுத்தது தாமோதரன் ராமச்சந்திரன். வணக்கம் ஐயா, வாங்க. தாமோதரன் மதுரை. தொழில்முறை ஜோதிடராக எப்போது வருவேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரைட்டு. தொழில்முறை ஜோதிடராக வருதுன்னா உங்களுக்கு வந்துட்டு 10, 11 கூட வந்துட்டு புதன் சம்மந்தப்பட்டு இருக்கணும். அது போக குருவோட நிலைமையும் நல்லா இருக்கணும். ரைட்டு, உங்கள் ஜாதகம் பார்ப்போம். ஒன்று 9/1925. 1/9/1925. நேரம் மாலை 4:32. மதுரை. மதுரையில் எங்கே இருக்கீங்க சார்? நமக்கும் நேட்டிவ் வந்து மதுரை தான். ஓகே. தாமோதரன் ராமச்சந்திரன் சார், ராசி மிதுன ராசி. அதான் பார்த்தேன், புதன் சம்மந்தப்பட்டார். லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு. அருமை. ஓகே, ரைட்டு சார். நீங்கள் இது தொழிலாக செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிமா லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது சார். இது என்ன சொல்கிறது, ஒரு தெய்வ வாக்காக வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழி சொல்கிற விதமாக இருப்பீங்க. இதில் மெயினாக இப்போ அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை செவ்வாய் பற்றி வேறு போயிட்டுருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் சார். ஏன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்காது. 100, 200 அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்க கொடுத்துட்டு போவாங்க. அது மூலிமா வந்துட்டு நீங்கள் அதை வச்சு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த காலகட்டம் வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும். ஏன்னா மிதுனத்தையும் கடனையும் பிரிக்க முடியாது. மேற்கொண்டு அந்த 7ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சு இருக்கார். அதனால் தொழில்முறை ஜோதிடராக வந்துட்டு நீங்கள் போகிறத விட இப்போ இருக்கிற வேலையில் நல்ல விதமாக போயிட்டீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட் டைமாக வேணால் பார்த்துட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? பெரிய லெவலில் அந்த இதில் வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குற இதில் வேணால் நீங்கள் வாங்க சார். ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி. நல்லா ஜோதிடத்தை படிங்க, ஜோதிட ஆசிரியராக இருந்துக்கோங்க. ஜாதகம் பார்க்குறது வந்துட்டு அது மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் வரும். அது பார்ட் டைமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களும் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். நீங்களும் என் கூட ஜோதிடத்தை உலகத்தில் வர்றவங்க. ஓகே, ரைட். ஓகே, இன்னும் ஒரு லைவ் செஷன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ராகேஷ் மணி 45K சேலரி லோன்னு சொல்கிறாங்க. 20 அஸ்ட்ரோ ப்ரொடிக்ஷன் பார்த்துட்டிங்களா? ஐயோ பாவம். நீங்கள் முதல்ல சேலரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, அதுதான் வந்துட்டு வழி. இல்லாட்டி சேலரி கீழே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வேறு மாதிரி பொசிஷன் போட்டுக்கோங்க. வேறு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் ஆகியிருந்தால் இன்னொரு தடவை சொல்லிடுங்க, பார்த்துட்டு வேணால் என்னென்னு சொல்லிடுங்க. சரிங்களா? இந்துமதி டிடி பிளேஸ் மதுரை. பர்த் டைம் தெரியாது. துவாரகன். ஐயோ,
பிளேஸ் இல்லை, பேர்த் டைம் இல்லாமல் எப்படிங்க சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ பேர்த் டைம் ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்குறப்போ. ஸோ அந்த பர்த் டைமோட கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதில் ஜெகன் அப்படிங்கிறவர் வேணால் கேள்வி கேட்டிருக்காங்க. ஜெகதீஷன் 2/1/1987 11 PM காஞ்சிபுரம். செகண்ட் பேபி 2 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு சார், மீண்டும் செகண்ட் பேபி இருக்குங்களா சார்? ஜெகன், இதுக்கு உங்கள் ஒய்ஃபோட ஜாதகமும் வேணும் ஜெகன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கன்சல்டிங் பண்ணுங்கள். அதுக்கு வேறு விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஈவன் அவங்களுடைய அந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு அவங்க ஜாதகமும் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஜெகன், நீங்கள் உங்கள் மிஸ்ஸஸோட ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெகன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8610481643. ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணுறதா இருந்ததுன்னா அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு நல்ல கன்சல்டேஷன் சார்ஜஸ் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் வந்து நல்ல விதமாக வழிகாட்டுவேன். ஸோ அதில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு உங்களுக்கு எளிமையான வழிபாடுகளும் சில வாழ்வியல் பரிகாரங்களும் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? என்கிட்ட பார்க்குற ஜாதகர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் வழி காமிச்சிட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நமக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் வேர்ல்டு. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல விதமான வழி இன்றைக்கி வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவனோட பாண்டி முனீஸ்வரர் ஐயா வரலால் நல்ல விதமாக போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எல்லோருக்கும் ஒரு நல்வாக்கு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய சில பேருக்கு வந்து மனசு ரொம்ப ஊண்டிங் ஆகி அவங்க சூசைட் பண்ணுற அட்டெம்ப்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருந்து அவங்களாம் கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் வழிகாட்டியிருக்கோம். குழந்தை பிறப்பு, அரசு வேலை, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, டிவோர்ஸ் கேஸு, டெத்து எப்போ ஆகும், சிசேரியனுக்கு நல்ல டைம் குறித்து கொடுக்குறது. ஈவன் அது எல்லாரும் குறிக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் சில பேர் குறிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல டைமிங் சொல்கிறோம். இதில் சில விதிவிலக்குகள் உண்டு. எல்லாருக்கும் நமக்கு குறித்து கொடுக்குற நேரத்தில் வந்து குழந்தைகள் வந்து பிறக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஆண்டவனோட ஒரு கணக்கு இருக்குது. நாங்கள் வெறும் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அதில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு சில மாறியும் கூட நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்த்து சொல்லலாம். ஜெகதீஷன், சாரி கோச்சிக்காதீங்க. உங்கள் ஜாதகம் பார்க்காம நான் ஏன் சொல்லலைன்னா, உங்கள் மிஸ்ஸஸோட ஜாதகம் தான் முக்கியம். ஏன்னா அவங்க தான் பேபி வந்துட்டு கேரி பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா ஜெகதீஷன்? இது உங்களோடது கொடுத்துருக்கீங்களா, உங்கள் ஒய்ஃபோடது கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. பட் உங்களோடது கொடுத்துருந்தாலும் உங்கள் ஒய்ஃபோடது வேணும், உங்கள் ஒய்ஃபோட கொடுத்துருந்தாலும் உங்களோடது வேணும். ஸோ 2 பேர்த்தோடது சேர்த்து பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். நன்றி. அனுப்பாண்டுகளில் இருக்கீங்களா? தாமோதரன் ராமச்சந்திரன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். பார்ப்போம், மதுரை வரும்போது ஒரு தடவை நம்ம சந்திப்போம். சரிங்களா? ஸோ இந்த லைவ் செஷன் இப்போது இந்த மொமெண்ட்டில் இந்த 1 மணி நேரத்தில் முடியுது. சதீஷ்குமார் கேள்வி கேட்கணும். சதீஷ்குமார், நீங்கள் என்ன 28/9/2018 2018 8 வயசு குழந்தைக்கு எப்படி சார் ஜாதகம் பார்க்குறது? ஏதாவது பிரச்சனைனா மட்டும் ஜாதகம் பாருங்கள். ஓகேங்களா? குழந்தைங்கள்லாம் 12 வயசுக்கு மேலே தான் ஜாதகம் பார்க்கணும், இப்போவே பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் புரிதலுக்கு ரொம்ப நன்றி. ஜெகன் சார், ரொம்ப நன்றி. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? தயவு செய்து லைவில் கேள்வி கேட்குறப்போ வந்துட்டு உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி, மாதம், வருடங்கிறது ரொம்ப கரெக்டாக குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அந்த கேள்விக்குண்டான பதில் நேரடியாக என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிடுவேன். சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக லைவில் சொல்ல முடியாது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது மற்றவங்க வந்துட்டு எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வந்துட்டு இது சரியான தளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹானஸ்ட்டாக நான் கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த லைவில் கலந்து கொண்டு பலன்கள் கேட்டு பெற்ற அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இந்த லைவ் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நம சிவாய்.